எதுவுமே சாப்பிட முடியல, ரொம்ப அப்செட்டா இருக்கு. Take it, Lion Date Nut Bites. Lion Date Nut Bites Energy Bar. Take it, Lion Date Nut Bites. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய், இதயம் நல்லெண்ணெய். உங்களோட கூட்டணி இருக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட் வந்த உடனேவே நாங்கள் ஆதரவு கொடுக்கல அப்படிங்கிறதுல கொஞ்சம் குழப்பம் இருந்தது. அதுக்கு முன்னாடி தேர்தலில் நான் நிற்க போகலை அப்படிங்கிறதுலையும் ஒரு குழப்பம் இருந்தது. இப்போ நான் உங்களோட தான் இருக்கேன், ஆனால் அவங்களோட நட்பாக இருக்கேன். இல்லை, நான் அது பாஸ்ட் டென்ஸில் சொன்னேன், ப்ரெசன்ட் டென்ஸில் சொன்னேன் அப்படிங்கிறாரு. திரு வைகோ அவர்கள் வேற திருமா அவர்களுக்கு நோபல் பிரைஸ் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு இன்னைக்கு அவர் சொல்கிறாரு, திருமாவளவன் அவர்கள், நான் தேசிய கண்ணோட்டத்தில் சொல்கிறேன், நான் பாஜகவுக்கு அகைன்ஸ்டாக ஒரு கூட்டணி ஃபார்ம் ஆகணும், அதில் திமுகவும் இருக்கணும், தாவேகாவும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்ன யோசிச்சுட்டு இருக்காரு சார் இந்த திருமாவளவன்? டோட்டலாக இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுலேருந்து இது வரதெல்லாம் பார்க்கும்போது பஞ்சதந்திரம் படம் மாதிரி இருக்கு. முன்னாடி பின்னாடி என்ன இருந்ததுன்றது கோ பிரதர்னு கன்ஃபியூஸ் பண்ணுறது, வார்த்தை ஜாலங்களில் விளையாடுறதுல இருந்து எல்லாமே இருக்கு. இது ஒரு KS ரவிக்குமார் டைரக்ஷன்ல, கமலோட கதையில, கிரேசி வசனத்துல எல்லாம் கலந்துருக்கிற மாதிரி வைகோ திருமாவளவன் எல்லா ஸ்டால்வாட்ஸும் அவங்களோட பெஸ்ட் வெர்ஷன்ல கேம் ஆடுறாங்க. நமக்கு அப்படியே என்ன த்ரில்லரா இருக்கிறா அப்படின்ற மாதிரி த்ரில்லர் காமெடி எல்லாம் கலந்து இருக்கு அப்படின்றத பாக்குறோம். இது கூகுளின்றது உண்மைதான். ஆனா இது என்ன விஷயம்னா, யாருக்கு பவுலிங் அந்த கூகுளி போடுறாருன்னு தெரியல. கூகுளி போடுறாரு திருமாவளவன் அப்படின்றது தெரியுது. யாருக்கான கூகுளி? இப்ப அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட், திமுக உடன் நாங்கள் கூட்டணியில் இல்லை, ஆனா நட்பு தொடர்கிறது, தேசிய அளவுல பாஜக வேணும், இன்னைக்கு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. இந்த பாயிண்ட் மூலியமா தாவேகாக்கு செக் வைக்கிறாரா இல்ல திமுகவுக்கு செக் வைக்கிறாரானே தெரியல. இதை நீங்க ரெண்டு விதமாவும் இன்டர்பிரட் பண்ணலாம். சேஃபர் ஜோன்ல திருமாவளவன் இருக்காருன்றது மட்டும்தான் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு கன்க்ளூஷன். இப்போதைக்கு நம்ம பார்த்தா இது இந்த பக்கத்துக்கு ட்ராப்பா இந்த பக்கத்துக்கு ட்ராப்பான்னு தெரியல. ஆனால் திருமாவளவன் ட்ராப்பை விரிச்சு சேஃபர் ஜோன்ல அவர் இருக்காரு, அவரை நிலைநிறுத்தி கொண்டாரு அப்படின்றது மட்டும்தான் இருக்கு. இப்போ வைகோ எடுத்துப்போம். அப்போதான் திருமாவளவனோட ஸ்டாண்ட் எவ்வளோ பெர்ஃபெக்ட் ஸ்டாண்ட் அப்படின்றது தெரியும். IUML என்ன சொல்றாங்க, எப்படி அதிமுகவுடன் எங்களை கூட்டணி அமைக்கிறதுக்கு எங்களை புஷ் பண்றாங்க, எங்களுக்கு அது விருப்பம் இல்லை, நாங்க அதனாலதான் வந்துட்டு அதுக்கப்புறம் திமுக இனிமே நிறுத்திக் கொள்ளணும் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் அப்படின்னு இன்னொரு ஸ்டேட்மெண்ட். இது போல ஒவ்வொரு ஸ்டேட்மெண்டா திமுக IUML உறவு முடிஞ்சு, அது இதுக்கு மேல ஃபார் ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் ஆவது திருப்பி சேருவதற்கு வாய்ப்பு இல்ல, அன்டில் ஆர் அதர்வைஸ் ஒரு பெரிய டிராமாட்டிக் சேஞ்சஸ் வருதுக்கு. மறுபக்கத்துல இந்த பக்கம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் திமுகவை எப்படி பண்றாங்க, திமுக முரசொலியில பே சண்முகத்தை பத்தி டெய்லி இதே போட்டுட்டு இருக்காங்க, தனி பத்தி எழுதிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்கிறோம். உங்களுக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகளுடன் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கிறோம். வைகோ அவர்கள் திமுகவுடன் மன நிம்மதி கிடைச்சிருச்சு, ஹப்பான் இருக்கு அப்படின்ற மாதிரி கை தட்டினாங்க. எனக்கு அவ்வளவு பெரிய பாரம் இறங்கி விட்டது. அவர்கள் கரப்ஷன் கமிஷன்ல அரசு இயங்கியது, நான் அப்ப பேசாம இருந்தது கூட்டணி தர்மத்தின் அடிப்படையில், இப்ப பேசாம இருந்ததுதான் சரி, இப்ப பண்றதுதான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி அவர் எப்படி வெடிக்கிறார் அப்படின்றத பார்க்கிறோம். பழைய வைகோ அவரை பார்க்கிறோம். உங்களுக்கு அங்க இப்போ திருமாவளவன் அவருடைய ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்ப்போம். இந்த விஷயங்கள்ல இவங்க யாருமே திமுகவுடன் திருப்பி கூட்டணிக்கு போகணும்னா எல்லாமே யூட்டன் எடுத்த மாதிரி இருக்கும். வேற திருமாவளவன் பாருங்க, கூட்டணி கிடையாது, யாருடன்? திமுகவுடன் கிடையாது, அதுவும் அவங்க சொல்லிதான். தாவேகாவுடன் கூட்டணியில் நாங்கள் இல்லை, அரசுக்கு ஆதரவில் இருக்கிறோம், அமைச்சரவையில இருக்கோம், அரசுக்கு ஆதரவு அமைச்சரவையில் இருக்கோம், கூட்டணியில் இல்ல. திமுகவுடன் கூட்டணி இல்ல, ஆனா அதை திமுக தான் சொன்னாங்க, நாங்க சொல்லல. திமுகவுடன் நட்புல இருக்கோம், ஏன்னா பிஜேபி வரக்கூடாது, அவங்க கூட இருக்கக்கூடாது, அதனால தாவேகாவும் திமுகவும் பிஜேபி எதிர்ப்புல இருக்கும். அந்த இடத்துல நாங்க ஒண்ணு சேர வைப்போ ட்ரை பண்ணுவோம். இதுல நீங்க தான் உங்களால ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியுதா? இல்ல. இதன் மூலம் என்னன்னா, இப்ப தாவேகா அடுத்த தேர்தலில் தாவேகாவுக்கு எதிரான ஒரு மனநிலை வந்தால் திமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டு அதே கூட்டணிக்கு மாறுவதற்கு கூட திருமாவளவன் அவர்களுக்கு ஸ்கோப் இருக்கு, அதற்கான ரோடு இருக்கு. வந்த ரூட்டை உடைக்கல அவரு, மித்தவங்க எல்லாம் வந்த ரூட்டை இதுக்கு மேல என்ன அப்படின்ட்டு வெட்டிட்டாங்க, பிளாக் பண்ணி முடிச்சுட்டாங்க. இவர் வந்த ரூட்டை எதுக்கும் சேஃபா தன்னோட கார்ட்ஸை ரொம்ப சேஃபா ஆடுறாரு அப்படின்றதுக்கு இதை விட பெஸ்ட் பாயிண்ட் இல்லை. இதுலதான் திரு வைகோ அவர்கள் சொல்றாரு, உங்களுக்கு நோபல் பரிசு திருமாவளவனுக்கு நோபல் பரிசே கொடுத்துடலாம் அப்படின்ட்டு, அதுக்கு மேல எதுவும் சொல்ல முடியாது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுதான் பாயிண்ட். இந்த தேர்தலுக்கு ரிசல்ட்டுக்குள்ள முன்னால இருந்தே நம்ம ஒன்று சொல்லிட்டு இருந்தோம், அந்த இதுல இருந்து திருமாவளவன் அவர்கள் மாதிரி ஒரு கேமை பிளேவே பண்ண முடியாது. அவர் இந்த பொலிட்டிக்கல் கேமை நம்ம நிறைய பேசியிருக்கோம். அவர் அந்த போட்டிடுறதா அதை பின்வாங்க ஒவ்வொன்றிலையும் மெசேஜ் கொடுத்தாரு, ஒவ்வொரு காய் நகர்த்தலும் ஒரு ஸ்டெப் வைக்கிறனா கூட அதை யோசிச்சு வச்சாரு, எவ்வளவு இது பண்ணாரு. நிறைய பேர் சொன்னாங்க, நீங்க திருமாவளவன் ஹைப் பண்ணிட்டு இருக்கீங்க, இது ஹைப் பண்ண வேண்டிய விஷயமா இல்லையா? ஒரே நேரத்துல ரெண்டு பேர்கிட்டயும் குட் புக்ஸ்ல இருக்கிறார்.
இதை விட என்ன, ஆட்சியிலையும் பங்குல இருக்காரு. பட் இப்போ அவருக்கு தாவேகா ஆட்சி தொடரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இல்லாததுனால திமுகவையும் ஒரு துண்டு போட்டு வச்சிருக்காரா? எப்படி அவங்களுக்கு வந்து அமைச்சரவை ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கு. ஸோ இங்கே கண்டினியூ பண்ணால் இன்னும் எம்பி அப்படின்னு க்ரோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் ஆனால் ஏன் திமுகவோட உறவில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு? எதுக்கு இருக்கக்கூடாது? ஓகே. அவரோட பாயிண்ட் என்னன்னா, ஒருவேளை நம்ம வந்து திமுகவை பகைச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு சந்தர்ப்பவாதம் மாதிரி இருக்கும். ம் சே இன்கேஸ் விசிகா நெக்ஸ்ட் தேர்தலில் போட்டிடுது, சிதம்பரத்துல போட்டிடுது, தாவேக கூட்டணியிலேயே போட்டிடுதுன்னு வச்சுப்போம். ம் அந்த இடத்துல வந்து திமுகவுக்கு ஆதரவான ஓட்டுகள்னு ஒன்று இருக்கும். ஆனா அது வந்து பிஜேபிக்கு போக மாட்டேன், ஏடிஎம்கேக்கு நான் போக மாட்டேன் அப்படின்னு இருக்கும். அட் எனி காஸ்ட் திமுக ஜெயிக்காது. ஆனா அது பிஜேபி ஏடிஎம்கே யாரோ தனியாவோ சேர்ந்தாவோ ஜெயிச்சிடக்கூடாது. இப்ப டிவிக்கே தான் வரணும்னு இருக்கும். அங்க வந்து விசிகா கேண்டிடேட் நிக்குது அப்படின்னா அந்த ஓட்டு தங்களுக்கு வரணும் அப்படின்னு திருமாவளவன் நினைச்சார் அப்படின்னா இப்ப திமுகவை பகைச்சக்கூடாது. ஓகே. இப்ப வைகோ அவர்களுக்கோ 2 கம்யூனிஸ்டுக்கோ இல்ல ஐவிஎம்களுக்கோ திமுகவின் அந்த சிம்பத்திசர் வராது. ஓட்டு போகாது. ம் நான் இந்த கட்சிக்குள்ள போக வேண்டியது துரோகிகள் அப்படின்னு இவங்க பார்ப்பாங்க. இப்ப திருமாவளவன் துரோகின்னு பார்ப்பாங்களா? பார்க்க மாட்டாங்க. ஸோ சேஃபர் ஜோன்ல இந்த இது இவ்வளோ ஒரு அதாவது தாவேகா கூட்டணி தான், தாவேகாவோட பெனிஃபிட்ஸும் வேணும். நான் ஏன் திமுகவை பகைச்சுக்கணும்? தாவேகாவுக்கு தானே திமுக எதிரி, எனக்கு பாஜக எதிரின்னு நான் ஒரு வித்தியாசமான எதிரியை சொல்லிட்டே இருப்பேன். ஓகே. பாஜக திமுக சண்டை போடுது, இவங்க கூட சண்டையே போடல. ஆனா இவங்க வந்து நான் பாஜக எதிரின்னு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன். நான் அதே இதை வச்சு ஒரு பயம் காட்டி புலி வருதுன்னு கதை காட்டுவேன் அப்படின்னு கரெக்டா தன்னை பொசிஷன் பண்ணிக்கிறாரு. இதன் மூலம் எல்லாருடைய ஆதரவையும் வாங்கிக் கொள்கிறார். ஓகே. பார்க்கலாம் இது அவருக்கு எப்படி ப்ளே ஆகுது அப்படின்னு. நம்ம 2 நாள் முன்னாடி கூட இந்த டாபிக் பேசினோம். தஞ்சாவூர், கும்பகோணம் மாவட்ட நிர்வாகிகளோட திரு இபிஎஸ் ஒரு கூட்டம் போட்டப்ப அவங்க வந்து வெளியே வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க. நாங்கள் கேட்டுக்கிட்டோம் இந்த மாதிரி டிடிவி அவர்களை சேர்க்கணும், அப்போ தான் டெல்டா மாவட்டத்தில் நம்ம செல்வாக்கை உயர்த்த முடியும் அப்படின்னு. நேற்று திரு பெரிய கருப்பன் அவர்கள்கிட்டையும் கேட்டிருக்காங்க. அவங்க வந்து அவர் சொல்லல, பக்கத்தில் இருக்கிறவங்களாம் சொல்லியிருக்காங்க எல்லாத்துக்குமே வாய்ப்பு இருக்குது, போனவங்களே அங்கே வந்து குமுறிட்டு இருக்காங்க எப்போ வருவாங்க அப்படின்னு. ஸோ திரும்ப அம்மாவின் பிள்ளைகள் எல்லாம் சேர போகிறாங்களா? ரத்தத்தின் ரத்தங்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். திரு கேசி கருப்பணன் தான் சொன்னார். பெரிய கருப்பன்ல கேசி கருப்பணன், முன்னாள் அமைச்சர் கருப்பணன் தான் சொன்னார் அப்படின்றத பார்க்குறோம். இது வந்து ஒரு கால் உள்ள வர ஆரம்பிக்கும், புகைச்சல் வர ஆரம்பிக்குது அப்படின்றத பார்க்கணும். இந்த இடத்துல ஏன் அப்படி வருது அப்படின்னா, இந்த இடத்துல ஒருவேளை அந்த 25 எம்எல்ஏக்கள் தாவேகாவுக்கு ஆதரவா ஓட்டு போடாமல் இருந்திருந்தால் அந்த 25 பேரில் இருக்கக்கூடிய 6 முக்கிய தலைவர்களோ 7 முக்கிய தலைவர்களோ அவர்களுக்கான வாய்ஸை இங்க இடத்துல எகிரி இருக்கும். இந்த இடத்துல அவர்கள் போயிட்டு பட்டும் போடாம திருப்பி வந்திருப்பது தண்ணியில எண்ணெய் இருக்கிற மாதிரி ஒட்டாமையே இருக்கு. ஸ்டவ் ஆன் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் வெடிக்கவே ஆரம்பிக்கும். அப்படி ஒரு நிலைமையில தான் இருக்கு அப்படின்றத பார்க்கிறோம். இந்த இடத்துல அவங்க மட்டும் அப்படி போகாம இருந்தாங்கன்னா அவங்களோட வாய்ஸை இந்த இடத்துல எகிரி இருக்கும். திரு இபிஎஸ் ஆதரவா இப்ப இருக்கக்கூடியவர்கள் கூட அந்த ஆதரவு நிலைப்பாட்டுக்கு கூட எடுத்திருப்பார்கள், அந்த இடத்துக்கு நகர்ந்திருப்பார்கள். இப்போ அந்த இடத்துல அவங்க போயிட்டு வந்ததுனால இந்த இடத்துல அவங்க வேண்டா விருந்தாளி போல பார்க்கப்படுகிறார்கள். திரு பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களுடைய வீட்டிற்கான துக்க நிகழ்வுக்கு திரு வேலுமணி அவர்கள் போனார், திரு இபிஎஸும் போனார். 2 பேரும் ஒன்னா தான் பங்கேற்றாங்க. ஆனா முன்னாடியே திரு வேலுமணி போனார். அவருக்கு எதிராக துரோகின்னு குரல்கள் எழுப்பினாங்க பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களுடைய வீட்டுல. அங்க பாத்தீங்கன்னா திரு சேமா வேலுச்சாமி அப்புறமா வர்றார், திரு இபிஎஸ் வர்றார். அவங்க எல்லாம் போயிட்டு அங்க பிரச்சனை இல்லாம இருக்கு. ஸோ கோயம்புத்தூர் மாவட்டத்துக்குள்ளேயே அதிமுக நிர்வாகிகள் மத்தியிலே இட்ஸ் ஸ்பிளிட். வேலுமணி அவர்களுக்கு எதிராக ஒரு சிலர் வந்து குரல் எழுப்புறாங்க அப்படின்றத பார்க்கிறோம். இப்போ சேமா வேலுச்சாமி இஸ் அ கண்டெம்பரரி ஆஃப் வேலுமணி, சமகாலத்து அரசியல் தலைவர். ஆனா வேலுமணி அவரோட ரைஸுக்கு அப்புறம் அவரால் இது பண்ண முடியல. பட் இப்போ அவர் வந்து பேக் டு பொசிஷன் வந்திருக்காரு. இப்போ அவர்கிட்ட இருந்து பொசிஷனை திருப்பி மாவட்ட செயலர் பதவியெல்லாம் கொடுக்க முடியாத நிலைமையில இருக்குன்றப்போ உங்களுக்கு அங்க வந்து ஒரு கோயம்புத்தூர் ஏடிஎம்கே யூனிட்ல ஒரு மாதிரி தான் நிக்குது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நிற்குது. இப்போ யாருக்கெல்லாம் அந்த மாவட்ட செயலர் பதவி கிடைச்சதோ அவர்கள்லாம் இப்போ வந்து வாய்ஸ் எழுப்புறாங்க. அவங்களுக்கான சே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ யார் அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு இதை இழந்து நிக்கிறாங்க அப்படின்னா திரு வேலுமணி போன்ற 25 முக்கியமான எம்எல்ஏக்கள் யாருக்கு ஆதரவு தாங்க. அதுல ஒரு 6 முக்கியமானவர்கள் மிச்சம் இருக்காங்க தெரியுமா? சி விஜயபாஸ்கர் போயிட்டாரு, எம்ஆர் ஜெயபாஸ்கர் போயிட்டாரு. இப்ப அங்கிருந்து ரிட்டர்ன் வந்தவங்கல்ல திரு வேலுமணி, தங்கமணி, நத்தம் விஸ்வநாதன், சி வி சண்முகம் உள்ளிட்ட முக்கியமானவர்களா இருக்காங்களா? இவங்கெல்லாம் வந்து ஒரு லைட்டா குறைஞ்சிருக்கு. இல்லைன்னா இவங்களோட வாய்ஸே இருந்திருக்கும். இந்த இடத்துல திரு டிடிவி தினகரன் அண்ட் சசிகலா அவங்கள பார்ப்போம். சசிகலா அவங்கள வந்து எப்படின்னு தெரியல, பட் டிடிவி தினகரன் வந்தா அதுக்கு உண்மையாலுமே ஒரு சாலிடான இது இருக்கு. ஆனா அவர் வருவாரான்னா கிடையாது. இப்போ அவர் வந்து எப்படி இருக்காருன்னா என்டிஏ கூட்டணியில இருக்கிற முக்கியமான ஒரு கூட்டணி கட்சியா இருக்காரு. பிரதமர் மோடியுடன் தனியா பேசக்கூடிய இடத்துல இருக்காரு. அமித்ஷா அவர்கள் இவரை கூப்பிட்டு ஆலோசனை பண்ற இடத்துல இவர் இருக்காரு.
ஏடிஎம்கேல போய் இவர் அட் ஹெல்ம்ல வரப்போறாரா? அந்த டாப் 1ல வரப்போறாரா? அந்த இடத்துல இபிஎஸ் வந்து இல்ல நான் கட்சியை காப்பாற்றணும், உங்களுக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு இருப்பாங்களா? அரசியல்ல தன்னோட 10 விரலை மட்டும்தான் கட்சி தலைவர்கள் நம்புவாங்க. தன்னுடைய 10 விரல்ல மட்டும்தான் நம்புவாங்க. அப்படி இருக்க தன்னோட தம்பியவே நம்ப மாட்டாங்க. சொந்த தம்பியவே நம்ப மாட்டாங்க. பல விஷயங்கள் நடந்திருக்கு. நீங்க 2006 to 10 எடுத்து பண்ணீங்கன்னா இன்னும் டீப்பாவே போய் நிற்கும். அப்படி இருக்க உங்களுக்கு தினகரன் அவர்கள் வந்துட்டாங்க. அந்த சண்டைலாம் முடிஞ்சிச்சு. எனக்கு தேர்தலுக்கு முன்னாடி எனக்கு அவ்வளோ கேம்பெயின் பண்ணாரு, நான் அவருக்கா போனேன், அவர்லாம் பண்ணோம், அந்த சண்டைலாம் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் எனக்கு அவர் என்ன பண்ண போறாருலாம் அதெல்லாம் இல்லை. எல்லாரும் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்ல தான் வந்து நிற்கும். அப்போ வந்து டேக் ஓவர் பண்றாருன்னா என்ன பண்ணுவீங்க? இன்னொன்னு அங்க வந்துட்டு திரு இபிஎஸ் அவர்களுக்கு சபார்டினேட்டா தினகரன் இருக்க முடியுமா? அவரோட ஸ்டேச்சருக்கு சபார்டினேட்டா இருக்க முடியாது. அவர் கூட்டணி கட்சினா 2 பேரும் பரஸ்பரம் மரியாதை இருக்கும். சபார்டினேட் இவருக்கு கீழே ஏடிஎம்கேல வந்துட்டாங்கன்னா துணை பொதுச் செயலாளராக 3வது துணை பொதுச் செயலாளராக வந்து பக்கத்துல இருக்கிறவங்க யாரும் அவர் அப்படி பார்க்க மாட்டாங்களே. எல்லாரும் அங்கதானே போவாங்க ஃபர்ஸ்ட் ஏதாவது இருந்தாலும். அப்படி அதை வந்து திருப்பி சேர்த்துப்பாரா? அப்ப திருப்பி மட்டம் தட்ட பார்ப்பார். அது வந்து 2 பாசஸ் எப்பவுமே இருக்கக்கூடாது. ஒரு பாஸ் தான் இருக்கணும். இதுதான் டிவிஷன் ஆஃப் லேபர்ல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். அததான் வந்து இவங்க ப்ராப்ளமாவே சொல்லி ஓபிஎஸ் அவர்கள் ஒற்றை தலைமை, 2 தலைமை இருந்தா பல பிரச்சனைகள் சிக்கல்கள் வருகிறது, ஒரே தலைமையின் கீழ் வருவோம், நீங்க வேணா சின்ன போஸ்ட் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னால் முடியாதுன்னு சொல்லி அப்புறம் அவர் கூட சண்டையை பாட்டில் அடிச்சு கிளப்பி அவர் வெளியில போய் இப்போ எம்எல்ஏ ஆகி வெளியில் நிற்கிறார் அப்படின்றத பார்க்கணும். அப்படி இருக்கு இந்த இடத்துல திரு தினகரன் அவர்கள் உள்ளே வருவதை வந்து இபிஎஸ் அவர்களும் விரும்ப மாட்டார், அவரும் விரும்ப மாட்டார். இவருடைய கட்சியை பலப்படுத்த நினைக்கிறார்கள். அவங்க வந்து அவருடைய இதை வந்து வாய்ஸை சேவை கூட்டணிக்குள்ளும் இன்க்ரீஸ் பண்ண பார்ப்பாங்க. அதே போல அவருடைய கட்சி கட்டமைப்பை பலப்படுத்த பார்ப்பாங்க. அதிமுக இப்படி எரோட் ஆகும்போது தாவேகா 1-on-1 எடுக்கும்போது இந்த இதுல நான் ஆக்டிவா இருக்கிறப்பா, நான் வந்து ஏடிஎம்கே மாதிரி சலைச்சு போற இது கிடையாதுன்றப்போ அம்மாவின் தொண்டர்களுக்கான பெஸ்ட் பெட்டு நான் தான் அப்படின்னு வர பார்க்கலாம். இதன் மூலம் இமீடியட்டா லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ்ல அவங்களுடைய சீட் இன்க்ரீஸ் ஆகலாம். சீட்ஸ் வாங்குறது ஏடிஎம்கே கூட்டணியில இன்க்ரீஸ் ஆக பார்க்கலாம். லோக்சபா சீட்ல இன்னும் அதிகமாக பார்க்கலாம். அப்படி கட்சியை வளர்ப்பதற்கான விஷயத்தை பார்ப்பாரு தவிர அங்க என்னவா இருந்தாலும் கிங் அவர் இங்க வந்தா எப்படின்னு தெரியாதுல்ல. ஓகே, நம்ம ஆசிரியர் சொல்லிட்டு இருந்தாரு எஸ்பி வேலுமணி தரப்பு அவர்கள்லாம் வந்து இன்னும் தாவேக்காக்கு போகாதது காரணம் அவங்க வந்து ஏடிஎம்கே தலைமையை எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு. அப்போ அவங்க வந்து இப்போ டிடிவி வர்றதெல்லாம் வந்து விரும்ப மாட்டாங்களே, ஆப்வியஸ்லி அவங்க வர்றது. ஸோ இப்போ இபிஎஸ்க்கு 2 பக்கமும் இப்போ அவருக்கு 2 பக்கமும் ப்ரெஷர் இருக்காது. ஏன்னா ஒரு பக்கம் மாவட்ட நிர்வாகிகள்லாம் டிடிவி வேணும்னு கேட்குறாங்க, ஒரு பக்கம் எஸ்பி வேலுமணி அவர் கட்சியை எடுத்துக்கணும் அப்படின்னு பார்க்குறாரு, ஒரு பக்கம் நிர்வாகிகள்லாம் போயிட்டு இருக்காங்க. ஸோ என்ன பண்ண போறாரு இவர் இப்போ 3 பக்கம் இப்படி ப்ரெஷர் வரும்போது? ஒன்றும் இல்லை, அப்படியே வெயிட் அண்ட் வாட்ச் கேம் தான். இந்த இடத்துல வந்து அவருடைய பொதுச் செயலர் பதவிக்கு ப்ராப்ளம் இல்லைல்ல, அது மட்டும் இருந்தா போதுமா சார்? கட்சி வேணும் இல்ல, நம்ம என்ன சொல்றது? அவங்க ஒருத்தர் அப்படி விரும்பினா என்ன பண்ண முடியும்? கட்சி வளரணும் நினைப்பாரு, கட்சி வளரக்கூடாதுன்னு நினைக்க மாட்டாரு. பட் அது எப்படி இது பண்றது? அட் எனி காஸ்ட் இருக்கணும். பட் அட் வாட் காஸ்ட் அப்படின்னு யோசிப்பாங்க. அப்படி இருக்கும்போது குறைந்தபட்சம் இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் தேர்தல் வரைக்கும் நம்ம கண்ட்ரோல்ல கட்சி இருக்கணும், ஷார்ட் கோல்ஸ் எல்லாம் நிர்ணயிச்சு போவாங்க. அது வந்து எந்த அளவுக்கு அவங்க கரெக்டாக கால்குலேட் பண்றாங்க இல்ல மிஸ்கால்குலேட் பண்றாங்கன்றது தான் கட்சியோட ஃபியூச்சரே பொறுத்தது. இவரும் கட்சி வளரணும்னா நான் கிரிப்ல வச்சிருக்கணும், நான் கிரிப்ல வச்சிருந்தா இது பண்ணணும் அப்படின்னு ரிவர்ஸ்ல ஒர்க் பண்ணுவாங்க. நீங்களே யோசிச்சீங்கன்னா ரிவர்ஸ்ல ஒர்க் பண்ணுவீங்க. முதல்ல அது இருக்கணும்னா அதுக்கு முன்னாடி இப்படி இருக்கணும், இந்த ஸ்டேஜ் இருக்கணும், இந்த ஸ்டேஜ் இருக்கணும், இந்த ஸ்டேஜ் இருக்கணும்னு எவ்ரி 6 monthsக்கான அப்போ முதல்ல வந்து 2 months அப்படியே கேப் விடுவோம். துரோகிகள் யார் என்பதை தெரிவோம், போறவங்க எல்லாம் போட்டோம், அது வந்து அரிசி புடைக்கும் போது கீழே போறது தானே அப்படின்ற மாதிரி சிலலாம் யோசிக்கலாம். அது என்ன அப்ரோச்ன்றது அவருக்கு தான் தெரியும். பட் வந்தா டூ மெனி ஹெட்ஸ் அட் அ சேம் ரூம் இட் மே பி yielding for a chaos. ஓகே, ரொம்ப நன்றி சார். நித்தமும் பரபரப்பான தகவல்கள் அறிக்கைகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. அதை நாம் தொடர்ந்து 7 Sense விவாதித்து வருகின்றோம். மீண்டும் நாளைய 7 Sense நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி.